செவ்வாழை பழத்துல அப்படி என்னதான் இருக்கு? ஏன் இவ்வளோ வேலை இதுக்கு மட்டும்? செவ்வாழை பழத்துல யூனிக்கா இருக்கிறது ஆந்தோசைனின்ஸ். இது ஒரு ஃபிளாவனாய்ட்ஸ், பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த தோலுக்கு இதான் வந்து ரெட் கலர்ல கொடுக்குது. வாழைப்பழத்துல ஆந்தோசைனின்ஸ் இருக்கு. 20 to 30 மில்லிகிராம் 100 கிராம்ல இருக்கு. ஒரு ஹை டோஸ்ல 150 to 500 மில்லிகிராம் ஆந்தோசைனின்ஸ் எடுத்தோம்னா அதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்கு. நம்ம குதிகால் வலி, முட்டு வலிலாம் வரதை வந்து கம்மி பண்ணுது. ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லது. டு பி ஃப்ராங்க், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு இருக்கு. பட் கருப்பு கவுனி அரிசி, மாப்பிளச்சம்பா அரிசி, இந்த மாதிரி ஃபர்படன் ரைஸ்ல ரெட் பனானாவை விட 10 மடங்கு அதிகமாக ஆந்தோசைனின்ஸ் இருக்கு. கிரேப்ஸ், நாவல் பழம், பெரிஸ், பர்பிள் கேபேஜ், பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோமே வந்து ஆந்தோசைனின்ஸ் இருக்கு. மற்ற வாழைப்பழத்தை மாதிரி 100 கிராம்ல இதுல 90 கேலோரிஸ் இருக்கு. பொட்டாசியம் 300 to 400 மில்லிகிராம், மெக்னீசியம் 40 மில்லிகிராம் இருக்கு. ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான அளவில் 10% பொட்டாசியம் அண்ட் மெக்னீசியம் இருக்கு. இது பிளட் ப்ரெஷரை நல்லாவே கம்மி பண்ணும், ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏற்படுற மசில் கிராம்பே வந்து நல்லா கம்மி பண்ணும். ஃபைபர் வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு இருக்கு. இது நம்ம கட் ஹெல்த்துக்கு நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட் ஹெச்பிஒன்சியோட அளவு 8 கீழே இருக்குன்னா தாராளமா ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க எடுத்துக்கலாம். இது உங்களோட சுகரை கண்டிப்பா கூட்ட தான் செய்யும். பட் இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், ஆந்த்ரோசைனின்ஸ், ஃபைபர்லாம் வந்து நம்ம உடம்புக்கு தேவை. வெறும் சுகரை மட்டும் சாப்பிட்டு இந்த அளவுக்கு சுகர் ஸ்பைக் ஆகுச்சுன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் இதுல இருக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ்னால நம்ம ஒரு கால்குலேட்டட் ரிஸ்கா வந்து ரெட் பனானாவை சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும்போது நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.